வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே வீடியோவில் 4 வெரைட்டி ரைஸ், அதாவது 4 விதமான சாதங்கள் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா, புளி சாதம், மாங்காய் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் தான். இது வந்து எல்லாருக்கும் தெரியும் தாங்க. என்னங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு. தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா? புதுசாக கல்யாணம் ஆனவங்க இருக்கலாம், இல்லைன்னா வீட்டில் குழந்தை பெற்றுக்கிற மாதிரி யாரா இருந்தாங்க, அவங்க வீட்டில் செய்ய தெரியாதவங்க இருக்கலாம். அவங்களாம் கண்டிப்பாக பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பச்சரிசி சாதம் கலந்தா சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா, புழுங்கலரிசி தான் வேக வச்சிருக்கேன். 1.5 கிலோ அரிசி போட்டிருக்கேன் வெரைட்டி ரைஸுக்கு. தயிர் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா, தனியாக ஒரு 1/2 கிலோ அரிசி ஊற வச்சு நல்லா குழைய வச்சுருக்கேன். இந்த பக்கம் லெமன் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா, லெமன் எல்லாம் கட் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. விதெல்லாம் இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1.5 கிலோ அரிசியை பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சுட்டாச்சு. மாங்காய் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் 3ஆக பிரித்து வச்சுருக்கேன். ஒரு 400 கிராம் அரிசி பார்த்தீங்கன்னா, தயிர் சாதத்துக்காக நல்லா குழைய விட்டு வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் குழஞ்சிக்கிட்டு இருக்குது. அது குழையட்டும். நல்லா குழஞ்ச பிறகு நம்ம தயிர் சாதம் தாளிச்சா சூப்பராக இருக்கும். இப்போ நிறைய தயிர் ஊற்றாமல் கொஞ்சம் பாலும் கூட ஆட் பண்ணிங்கன்னா தயிர் சாதம் வந்து புளிப்பு எடுக்காமல் இருக்கும். இப்போ லெமன்லாம் புழிஞ்சாச்சு. இது ஓரமாக எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு மாங்காய் சாதத்துக்கு மாங்காய் வாங்கியிருக்காங்க. மாங்காய் இப்போ கொஞ்சம் கம்மியாக தாங்க கிடைக்குது. பெரிய மாங்காவே பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். சின்ன மாங்காய் 10 ரூபான்னு சொல்லி 2 மாங்காய் வாங்கினேன். அது ஃபஸ்ட்டு தோலெல்லாம் சீவிடுங்க. தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காய் துருவி இருக்கோம் இல்லைங்களா, கேரட்லாம் துருவோம் இல்லைங்களா, அந்த திருவியில் வச்சு நம்ம மாங்காவை சூப்பராக திருவி எடுத்துருங்க. கொஞ்சம் பெரிய பல்லில் திருவி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். குட்டி குட்டி பல்லில் திருவினிங்கன்னா குழஞ்சி போன மாதிரி இருக்கும். மாங்காய் கொஞ்சம் நேரம் வேக விட்டாலே வெந்துடும் சீக்கிரமாக. அதனால நல்லா பெரிய பல்லில் திருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா க்ளீனாக தோல் சீவி எடுத்துகிட்டு தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துருங்க. தோல் சீவிட்டு வாஷ் பண்ணுங்கள். எனக்கு 2 மாங்காய் சூப்பராக நல்லா தாராளமாக இருந்தது சாதம் கலர சொல்ல. மாங்காய் சாதம் ரொம்ப விரும்ப மாட்டாங்க, இருந்தாலும் மாங்காய் நிறைய போடுறதால கொஞ்சம் சாப்பிட்டாங்க. லெமன் ரைஸ் புளி சாதம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் எப்போ பாரு குழம்பு சாதம் தான் செய்வோம் முக்கால்வாசி. வெரைட்டி ரைஸ் ஸ்கூலுக்கு கூட நான் வெரைட்டி ரைஸ் ரொம்ப கொடுக்க மாட்டேன். கலந்த சாதம் அவ்வளோ கொடுக்க மாட்டேன். குழம்பு வச்சு தாங்க கொடுப்பேன். அப்படி கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வருவாங்க. குழம்பு தனியாக சாதம் தனியாக கொடுத்தா அழகாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதனால் அப்படி தான் கொடுத்து விடுவேன். அது ரொம்ப நல்லதும் கூட தான். ஆனால் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெரைட்டி ரைஸ் கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாங்க. அதாவது எல்கேஜிலேருந்து 5th வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கொடுத்து விடுங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. சாதம் தனியாக குழம்பு தனியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி சொல்லிக் கொடுங்க. தயிர் சாதத்தை தாளிச்சிடலாம் வாங்க. எனக்கு சாதம் நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு அரை குழிக்கண்டி எல்லாம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலர் செவந்து வந்த பிறகு காஞ்ச மிளகாய் ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் வெட்டி போட்டுக்கோங்க. இந்த பக்கம் சாதம் குழஞ்சிருக்குறீங்களா, அதில் வந்து ஒரு பேக்கெட் அளவுக்கு நான் தயிர் விட்டுருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு பால், கொஞ்சம் பெருங்காயம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம தாளிப்பு வச்சுருக்கீங்களா, அதை போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் நமக்கு ஆல்ரெடி குழஞ்சி தான் இருக்குது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தளன்னு கொஞ்சம் கூட தண்ணி கூட ஊற்றிக்கோங்க. தளன்னு வச்சிங்கனாக்கா நம்ம சாப்பிட சொல்ல நம்ம கொஞ்சம் கெட்டியாகிடும் ஆல்ரெடி. அதனால தான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்க சொல்கிறேன். இவ்வளோ தாங்க, சிம்பிளாக ஒரு தயிர் சாதம் செஞ்சாச்சு. தயிர் சாதம் சுத்தமாக நிறைய பேர் தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க பிகினர்ஸ்லாம், அவங்கள பார்த்து கற்றுக்கலாம். இப்போ லெமன் ரைஸ் தான் செய்ய போகிறோம். சாதம் வந்து நான் ஆற வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயில் கடுகு சீரகம் போட்டு பொரிய விட்டாச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவக்க விட்டுட்டேன். நல்லா செவந்த பிறகு இதுக்கும் காஞ்ச மிளகாய் 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா செவந்த பிறகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றணும். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை நான் ஊற்ற போகிறேன். ஏன்னாக்கா நம்மளுக்கு லெமன் ஜூஸ் கொதிக்க வச்சுட்டிங்கன்னா ரொம்ப கசப்படுத்துக்கும், நல்லாவே இருக்காது. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஆற வச்ச சாதத்தில் இந்த தாளிச்ச லெமன் ஜூஸை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. கலந்த சாதம்லாம் பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பிட்றத விட கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த ஜூஸ்லாம் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். லெமன் ரைஸ் ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் செஞ்சு முடிச்சாச்சு. இதுவும் சுத்தமாக செய்ய தெரியாதவங்க கண்டிப்பாக பார்த்து கற்றுக்கோங்க. நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெரைட்டி ரைஸ் செய்ய தெரியாது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா மாங்காய் சாதம் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய எண்ணெய்லாம் கிடையாது. 1.5 குழிக்கரண்டிக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு சீரகம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு அதையும் நல்லா செவக்க விட்டுக்கோங்க. நல்லா செவந்த பிறகு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் வெட்டி போட்டுக்கோங்க, கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா செவந்து வந்த பிறகு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிச்ச பிறகு நம்ம துருகி வச்சிருக்க மாங்காவை போட்டுக்கோங்க. மாங்காய் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாங்காய் வந்து ரொம்ப நேரம் வேக தேவையில்ல. ஒரு 5 நிமிஷம் அப்படி இப்படி சால்ட்டே மாதிரி பண்ணி விடுங்க. பண்ணி விட்ட உடனே நம்மளுக்கு ஓரளவுக்கு வெந்து வந்துடும். வந்த பிறகு நம்ம ஆற வச்ச சாதத்தில் இந்த மாங்காவை எடுத்து போய் தாளித்த மாங்காவை கொட்டிட்டு நல்லா கலந்து விடுங்க. சாதம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா அப்படியே உதிரியாக இருக்கணும். சாதம் வேக சொல்ல கொஞ்சம் கரெக்டாக பக்குவமாக பார்த்து வடித்து எடுத்துக்கோங்க. குக்கர் சாதம் வேணாங்க, அது ரொம்ப நல்லா இருக்காது. நீங்கள் சாதம் வடித்து கலர சொல்ல சூப்பராக பலன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூட ஒட்டாது, அவ்வளோ உதிரியாக இருக்குது. சாதம் வெரைட்டி ரைஸ் கலர்றோம் அப்படின்னாக்கா நம்ம வேக வச்சு சாதத்தை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் கலந்திங்கன்னா நல்லா பலன்னு உதிரியாக இருக்கும்.
நல்லாயிருக்கும் சாதம் பார்க்க சொல்ல விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளி சாதம் தான். நான் ஆல்ரெடி புளி சாத பவுடர்லாம் வீட்டில் அரைச்சி தாங்க வச்சு யூஸ் பண்ணுவேன். இப்போ இன்றைக்கி உங்களுக்காக நான் அரைச்சி காட்டுறேன். ரொம்ப சிம்பிளாக அரைச்சி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 குழிக்கரண்டிலுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. புளி சாதத்துக்கு எண்ணெய் விட்டால் சூப்பராக இருக்கும். கடுகு சீரகம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு செவக்க விடுங்க. நல்லா செவந்த பிறகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு நான் புளி ஊற வச்சேங்க. அது கூடவே மஞ்சள் தூள் போட்டு தான் நான் ஊற வச்சேன். அதை கரைச்சி டேரெக்டாக அந்த தாளிப்பில் ஊற்றிடுங்க. கொஞ்சம் தண்ணியாகவே கரைச்சி ஊற்றுங்க. இது நம்மளுக்கு கொதிச்சு சுருண்டு வரணும். நல்லா சுண்டி குழம்பு மாதிரி வரணும். இப்போ இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டேன் இல்லைங்களா, இது கொதிச்சு நல்லா சுருண்டு ஒரு பக்கம் வரட்டும். இந்த பக்கம் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். அதாவது புளியோதரை மசாலா எப்படி ரெடி பண்ணலாம் சொல்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 1.5 குழிக்கரண்டி அளவுக்கு தனியாக போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு நல்லா வறுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்து ஒரு பக்கம் பொடியாக வச்சுக்கோங்க. இந்த பொடியை எடுத்து நம்ம ஆற வச்ச சாதத்தில் கொட்டி ஃபஸ்ட்டு கலந்து விட்டுடுங்க. இந்த பக்கம் புளி குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இங்கே பாருங்கள் சுருண்டு சூப்பராக வந்துருச்சு. இந்த புளி குழம்பு நம்ம சாதத்தில் ஊற்றிலாம். ஆல்ரெடி நம்ம பவுடர் போட்டு வச்சுருக்கோம். இந்த குழம்பையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா புளி சாதம் நல்லா ஊறின பிறகு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப அருமையாக வந்தது. ரொம்ப சிம்பிளாக ஒரு புளி சாப்பாடு செஞ்சாச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் கண்டிப்பாக இது செய்யவே தெரியாது அப்படின்றவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை தெரியும் எனக்கு இருந்தாலும் உங்கள் வீடியோ பார்த்து நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பார்த்து கற்றுக்கோங்க. எனக்கு ரொம்ப நல்லா வந்தது. 4 வெரைட்டி ரைஸ்க்கும் காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு தான் பண்ணேன். உருளைக்கிழங்கு பண்ணலான்னு பார்த்தா உருளைக்கிழங்கு இப்போ சீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, நல்லாவே இல்லை. அதனால் கத்திரிக்காய் வாங்கி தொக்கு பண்ணேன். ஆனாலும் சூப்பராக தாங்க இருந்தது. இந்த வெரைட்டி ரைஸ்க்கு அந்த கத்திரிக்காய் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்தது. கத்திரிக்காய் தொக்குலாம் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். வெரைட்டி ரைஸுக்கான பவுடர்லாம் கூட நான் போட்டிருக்கேன். சாம்பார் பொடி போட்டிருக்கேன், ரசப்பொடி போட்டிருக்கேன், புளி சாத பொடி போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் வேணால் பார்த்து என்னோட சேனலை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா பார்க்கலாம். என்னோட வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இல்லைனா வராது. கண்டிப்பாக பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. என்னோட வீடியோஸில் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ.